சங்கீதம் 27 1 முதல் 5 வசனம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு ரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஆம், நாம் வேதத்தில் பார்க்கிறபடி கர்த்தர் நமக்கு வெளிச்சமும் நமக்கு இரட்சிப்புமானவர். நாம் பயப்பட தேவையில்லை. அவர் நமக்கு ஜீவனின் பலனானவர். நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் நமக்கு ஒத்தாசையுமாய் அவர் இருக்கிறவர். தாவீது நாம் பார்க்கிற பொழுது உறுதியாய் ஆண்டவரை பற்றி கொண்டது நிமித்தம் அவரே அவருக்கு எல்லா விதத்திலும் பாதுகாத்து நடத்தினதை, போதித்து நடத்தினதை நாம் பார்க்கிறோம். அவருக்கு விரோதமான காரியங்கள் அநேகம் இருந்தது. ஆனாலும் எல்லா காரியத்திலும் ஆண்டவர் அவரை நடத்தி வந்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தரிடத்தில் அவர் மனமகிழ்ச்சியாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். 23ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கிற பொழுது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அவருக்கு ஒரு நல்ல தகப்பனாய் இருந்து அவரை எல்லா விதத்திலும் தாழ்ச்சி அடைய விடாமல் வழி நடத்தினதை நாம் பார்க்கிறோம். இங்கே 5வது வசனத்திலே கூட நாம் பார்க்கிறோம், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கிற போது, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். அவர் தலையை உயர்த்தின அந்த தேவன் நம் ஒவ்வொருவரையும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர்